Welcome to Diny's Desk, Diny's Prime Learning. In this video, we are going to learn present perfect tense. Tense அப்படின்னா என்ன? காலம். முன்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறது, இனிமேல் நடக்க போகிறது, அதுதான் tense. அண்ட் அதில் முக்கியமான வேர்டு வந்து என்னன்னா verb. Verbனா என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்டு, ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் verb. அந்த வேர்பை வச்சு தான் அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குங்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு அதோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அந்த சென்டென்ஸ் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் ஹாவ் இல்லைன்னா ஹேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும் மெயின் வேர்பில். ஒருவேளை மெயின் வேர்ப் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பீன் இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன? இப்போ ஒரு வேர்ப் இருக்குல்ல, ஈட், கோ, ஒர்க், பிளே, இதெல்லாம் வேர்ப் இல்லையா? இந்த வேர்போட தேர்ட் ஃபார்மேட் ஈட், ஏட், ஈட்டன், கோ, வெண்ட், கான், ஒர்க், ஒர்க்டு, ஒர்க்ட், பிளே, பிளேடு, பிளேடு. இந்த மூணாவது இருக்குல்ல, மூணாவது நிலை, இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரியா? இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட்டு, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதை தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும் ஹேவ் ஹேஸுக்கு அப்புறம். ஒருவேளை இந்த மெயின் வேர்ப் இல்லைனா தான் நம்ம பீன் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போது ப்ரொனவுன் பாருங்கள். ஐ, வி, யூ, தே, இதுக்கெல்லாம் ஹேவ் வரும். ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் வரும். சிங்குலருக்கு ஹேஸ் வரும், ப்ளூரலுக்கு ஹேவ் வரும். ஸோ இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எங்கே யூஸ் பண்ணலாம், எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் பண்ணலான்னா இமீடியேட் பாஸ்ட், இப்போ முடிஞ்ச பாஸ்ட். இப்போ முடிஞ்ச பாஸ்ட்னா ஒரு 5 நிமிஷமாக இருக்கலாம், ஒரு ½ அன் ஹவராக இருக்கலாம், இல்லை இப்போ தான் முடிஞ்சது அப்படிங்கிற சென்ஸை கொடுக்குற விஷயத்துக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மை பிரதர் ஹேஸ் ஜஸ்ட் கான் அவுட். எப்போ வெளில போனான்? இப்போ தான் வெளில போனான். இப்போ வெளில போனதுங்கிறது என்னது? வெளில போயிட்டான், அது பாஸ்ட் தான். பட் இப்போ தானே முடிஞ்சுது. ஸோ அதனால் ஹேஸ், பிரதருங்கிறதுனால சிங்குலர், ஹேஸ் கான். ஜஸ்ட்டுங்கிறது டைமை குறிக்கிற வேர்டு, அதை நம்ம வேர்புன்னு நினைக்கக்கூடாது. கான்ங்கிறது தான் வேர்பு. எந்த வேர்பு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். கோ, வெண்ட், கான் இல்லையா? அடுத்தது மாயா ஹேஸ் ரீசன்ட்லி காட் அ ஜாப். ஹேஸ் ப்ளஸ் என்ன வந்திருக்கு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கா? இப்போ தான் அவளுக்கு வேலை கிடச்சிருக்கு. எப்போ கிடச்சிருக்கு? கரெக்டாக டைம் சொல்லலை, பட் இப்போ தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக ரீசன்ட்லிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் கிடச்சிச்சு, அது பாஸ்ட் தான். கிடச்சிருச்சு, அது பாஸ்ட் தான், பட் இப்போ தான் கிடச்சிது அப்படிங்கிறதுனால அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம சொல்லலாம். எப்படி? ஹேஸ் ப்ளஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி. ஏன் இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? மாயாங்கிறது சிங்குலர், ஒரு கேர்ள் இல்லையா? அடுத்தது ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். ஐ வந்தால் கண்டிப்பாக என்ன தான் வரும்? ஹாவ் தான் வரும், ஹேஸ் வரக்கூடாது. ஐ ஹாவ் ஃபினிஷ்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னா என்ன மீனிங்? ஹோம்ஒர்க் எப்போ முடிச்சான்? முந்தானேத்து முடிக்கல, இப்போ தான் முடிச்சான். ஜஸ்ட் நவ், இப்போ முடிச்சிருப்பான். த ட்ரெயின் ஹேஸ் லெஃப்ட் த ஸ்டேஷன். த ட்ரெயின் ஹேஸ் லெஃப்ட். ட்ரெயினுக்கு ஹேஸ் தானே, ட்ரெயினுங்கிறது இட்டு. அப்போ இட்டுனா என்ன வரும்? ஹேஸ் தானே வரும். த ட்ரெயின் ஹேஸ் லெஃப்ட். ட்ரெயின் போயிடுச்சு. லீவ், லீவோட B3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் லெஃப்ட் இல்லையா? ஹேஸ் லெஃப்ட் த ஸ்டேஷன் என்ன அர்த்தம்? ட்ரெயின் இப்போ தான், நீங்கள் ட்ரெயினை பிடிக்க போகிறீங்க, இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி போயிருக்கும். அப்போ அதை என்ன சொல்லலாம்? த ட்ரெயின் ஹேஸ் லெஃப்ட் த ஸ்டேஷன் அப்படின்னா ஜஸ்ட் நவ், இப்போ தான் போயிருக்கு, ஒரு இமீடியட் பாஸ்ட், இப்போ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தே ஹாவ் ஜஸ்ட் ரிட்டர்ன் த ஹோம். வீடு திரும்பிட்டாங்க. எப்போ திரும்பினாங்க? ஹாவ் ஜஸ்ட் ரிட்டர்ன்டு. தேங்கிறது ப்ளூரல், அதனால ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிட்டர்ன், அதோட V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? ரிட்டர்ன்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங்? அவங்க இப்போ தான் ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்னு மீனிங், இமீடியட் பாஸ்ட். அடுத்தது an action beginning at some time in the past continuing up to the present moment. ஒரு செயல் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது? அட் ப்ரெசன்ட், இப்போ முடியுது. இப்போ வரைக்கும் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு நேற்று, முந்தா நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாமே பாஸ்ட் இல்லையா? அப்போ ஆரம்பித்த விஷயம்
இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் லாங் டைம். லாங் டைம் சொல்கிறோம். லாங் டைம்னா இப்போ முன்னாடிலேருந்து பாஸ்ட்லேருந்து அவனை தெரியும். லாங் டைமாக அவனுக்கு எப்போ வரைக்கும் தெரியும்? இப்போ வரைக்கும் அவனுக்கு தெரியும் இல்லையா? இப்போ வரைக்கும் தெரியும். ஸோ அப்படிங்கிறத ஐ வந்ததுனால ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹேஸ் இல்லைனா ஹாவ் யூஸ் பண்ணோம். ஐ வந்ததுனால ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? நோன். ஐ ஹாவ் நோன் ஹிம் ஃபார் லாங் டைம். அடுத்தது he has been ill since last week. has been இங்கே மெயின் வேர்பே இல்லை. known, returned அந்த மாதிரி மெயின் வேர்ப் இல்லை. அதனால நம்ம என்ன போட்டோம்? been போட்டிருக்கோம். பி வேர்புக்கு பதிலாக been போட்டிருக்கோம். he வந்தனால has போட்டிருக்கோம். என்ன சொல்கிறாங்க? லாஸ்ட் வீக்லேருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ லாஸ்ட் வீக்லேருந்துனா பாஸ்ட். ஸோ பாஸ்ட்லேருந்து அவனுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ வரைக்கும் அவனுக்கு உடம்பு சரியில்லை. சரியாயிருச்சா? இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம எதில் சொல்கிறோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். அடுத்தது we have lived here for 10 years. இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு? have lived. we வந்ததுனால ப்ளூரல், அதனால have யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது lived. liveோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? lived for 10 years. 10 வருஷமா இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ 10 வருஷங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட்லேருந்து இப்போ ப்ரெசன்ட் இப்போ இருக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. 10 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் இங்கே லிவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இதை நம்ம எதில் சொல்கிறோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.